புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் 160க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பதவி உயர்வு மற்றும் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் புதிய கட்டுப்பாடுகளுடன் வெளியிடப்பட்ட அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பாரதிதாசன் கல்லூரி அருகே வாயூர் கூட்ட போராட்டம் நடைபெற்ற நிலையில் காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் பெண் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியதற்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இனி தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தற்காலிகமாக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமியின் தமிழ் மீதான பற்றின் காரணமாக இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட உள்ளதாக கூறினார். மேலும் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 16வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு நாளை அறிமுகம் மற்றும் புத்தாக்க பயிற்சி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படும் வரை தற்காலிக சபாநாயகருக்கு அனைத்து அதிகாரங்களும் உள்ளதாகவும் அன்பழகன் கூறினார். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் குடியிருப்புகள், பள்ளிகள் மற்றும் கோவில்களுக்கு அருகே செயல்படும் ரெஸ்டோ பார்களை மூடக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்றனர். பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் ரெஸ்டோ பார்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் திருட்டு கார்களுக்கு போலி ஆர்சி புத்தகம் உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் 16 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கேரளாவைச் சேர்ந்த சாஜித் அரிஃபரம்பிளை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 2006ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் ஏற்கனவே 12 பேர் கைது செய்யப்பட்டு 30க்கும் மேற்பட்ட கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவான ஜாஜித்துக்கு 2010ஆம் ஆண்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் கேரள மாநிலம் மலப்புரத்தில் பதுங்கியிருந்த அவரை 16 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சமூக விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகத்தில் அதிகரித்து வரும் மாணவர் படுகொலைகள், சிறுமியர் மீதான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இளைஞர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இஸ்லாமிய சமுதாயத்தின் நீண்டகால கோரிக்கையான தனி இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்த ஆண்டுக்கான சிறந்த காவல் நிலையமாக அரியாங்குப்பம் காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. குற்றங்களை கண்டறிதல், குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தல், குற்றத்தடுப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல், பொதுமக்களிடம் சிறப்பாக சேவை செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் இந்த தேர்வு நடைபெற்றது. சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சத்யநாராயணன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தத்திற்கு சுழற்கோப்பை மற்றும் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினர். இதனையடுத்து காவல் நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து காவலர்களையும் அதிகாரிகள் பாராட்டினர். நடிகர் சிலம்பரசன் மீதான அன்பை வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்திய புதுச்சேரி ரசிகர்கள் தங்களது ஓவிய திறமையால் அசத்தியுள்ளனர். சிம்பு நடிக்கும் அரசர் திரைப்படத்திற்காக ரசிகர்கள் இணைந்து உருவாக்கிய பிரம்மாண்டமான வால் ஆர்ட் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. சுவரை வண்ணமயமான ஓவியமாக மாற்றிய கலைஞர்களுக்கு திறப்பு விழாவில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தஞ்சாவூர் பெரிய கோவில் அருகே தங்கி யாசகம் பெற்று வந்த இருவருக்கிடையே ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது. ராமையா என்பவர் வளர்த்து வந்த நாயை அருகில் படுத்திருந்த வேல்முருகன் கல்லால் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராமையா தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வேல்முருகனை குத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பலத்த காயமடைந்த வேல்முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராமையாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ளக்குளம் கிராமத்தில் இந்து ஆதி திராவிட மயானத்திற்கு செல்லும் பாதையில் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றும் பணி நடைபெற்றுகிறது.
ஆக்கிரமிப்பை அகற்றும் பணி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாக உத்தரவின்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பாதுகாப்புடன் பொக்லைன் இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். அப்பொழுது ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படும் தரப்பைச் சேர்ந்த பெண் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அவரை தடுத்து சமாதானப்படுத்தினர். மேலும் செப்டிக் டேங்க் உடைக்கப்பட்டதில் கழிவுநீர் அருகிலுள்ள வீடுகளுக்குள் புகுந்ததால் அப்பகுதியில் துர்நாற்றம் மற்றும் சுகாதார அச்சம் ஏற்பட்டது.